நேஷனல் ஆல்கஹால் பாலிசி அப்படின்னு முதல் கொண்டு வந்தது. நேஷனல் ஆல்கஹால் பாலிசி அப்போல்லாம் எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு. என் மினிஸ்ட்ரியிலே அதிகாரியில் என் செக்ரட்டரியே சார் அதெல்லாம் வேணாம் சார் தினம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை நான் சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு பாலிசி வைஸ் கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்து. யுனைடெட் நேஷன்ஸ் போயிட்டு WHO I brought in a resolution in WHO to make October 2 Gandhi Jayanti as World No Alcohol Day. I moved a resolution. 60 countries supported me, but majority didn't. Europe, America, Australia, they opposed me. So then by the time I relinquished my office, I couldn't. Because May 31st is the World No Smoking Day, so like October 2nd, World No Alcohol Day. I initiated the proposal, but 60 countries supported me. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நான் இன்னும் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ஒன்றும் it is all close to me. All these programs are very very close to me. இன்னைக்கு I follow பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ரோக்ராம்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். 80% reduction in infant mortality in India in the last 2 decades. 80%. It's a world record. It should be celebrated. It should be acknowledged. And acknowledgement should go to the health workers, ASHAs, all of them. ASHAs is one of the main pillars of this program. அப்போ நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனாக இருந்தது, இப்போ அது பேர் மாற்றிருக்கு, நேஷனல் ஹெல்த் மிஷனாக இருக்கு. அவ்வளோதான். ஜஸ்ட் பேர் மட்டும், அதே ப்ரோக்ராம் சேம் இன்டென்சிட்டி இருக்கு, அந்த ப்ரோக்ராம் இருக்கு. அதனால இந்த படம் ஆஷா எல்லாரும் பாருங்க, எல்லாருக்கும் மத்தியும் சொல்லுங்க. நல்ல ஒரு நைஸ் எமோஷனல் மூவி. ஹவ் ஆஷா, ஏன்னா கிராமத்தில் இன்னைக்கு கூட ஆண் குழந்தை வேணும், எங்களுக்கு பெண் குழந்தைகள் வேண்டாம், அப்படிலாம் நிறைய ஃபீமேல் இன்ஃபென்டிசைட், ஃபீமேல் ஃபீட்டிசைட் இஷ்யூஸு எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆஷா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த படம்லாம் வருது, அந்த தைரியம் சொல்லி அது அவங்கள எப்படி காப்பாத்துறாங்க. ஏன்னா இதில் ப்ரௌட் ஆஷா, இந்த வேர்ட் ஒன்லி ஐ கேன் சே ஆஷா, ப்ரௌட் ஆஷா. தட் இஸ் தி ஹோல் பாயிண்ட். இப்போ அவங்க உணர்வுபூர்வமாக பண்றாங்க. ஏன்னா இந்த படம் மட்டும் நான் இல்லை, உண்மையா நான் பார்த்ததுன்னு நான் சொல்றேன். நான் நிறைய போயிருக்கிறேன், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ஒரிசா, ராஜஸ்தான், நார்த் ஈஸ்ட் நிறைய போயிருக்கு. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பார்ப்போம் ஆஷாஸ்லாம் அந்த டைம்ல 20 years பேக் இட்ஸ் சோ ப்ரௌடா வருவாங்க கும்பலா. ஐ மீட் தெம் இன் கேதரிங், தே சோ ஹாப்பி, சோ ப்ரௌட். நமக்கு ஆனால் அவங்க அப்போ மனசுல எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் இல்லை, இன்சென்டிவ்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன சம்பளம்னா இன்னொரு ஜஸ்ட் இன்னதர் கவர்மெண்ட் ஜாப் இல்லை, இன்சென்டிவ்ஸ் ஒன்றும் செய்ய அவங்களுக்கு காசு வரும். சில ஸ்டேட்ஸில் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய தெய்வதா பாட்டீல் அவர்கள் இவங்க she is a fighter for women's rights, women empowerment, and she's been awarded many awards from the UN. இவங்கலாம் யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் she has talked about women's empowerment, and she's done lots of research about women's issues, women issues la nariya pannirukkranga. So hats off to her. Keep going Devata ji, we are with you, and our young director Deepak, and I think we'll see many more movies from you of social issues, which is a need of the hour, because people need to know who takes care of them from unknown faces, who takes care of them. And but during this corona time, not only ashas, the nurses, the doctors, they gave so many, we lost thousands of lives. Healthcare system during the corona time, and we have such a vibrant network and of healthcare workers. Hats off to all these healthcare workers. And once again,
I would like to congratulate the entire team of the Asha movie, not only the director, producer, writer, and all the actors. Please convey our appreciation in regards to all the actors, especially Malti, so that she did a wonderful role, and she is the hero, heroine, everything of the movie, and she's the put up a very good and supporting cast, all of them. And thank you very much for coming here on our invitation and sharing this. Definitely, when I meet our Honorable Prime Minister, I will tell him about this movie. I will request him to watch this movie. We'll be meeting him on the 1st of March in Madurai. So I will tell him about this movie and let this people see about not the movie, because this movie is not only about Asha, it's about women empowerment, and it is one of the biggest success story of our country. Thank you very much.